Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, ரெண்டு பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரெடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. தேர்தல் தொடர்பான முக்கிய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். ஜெயலலிதாவின் சூளுரையை நம் மனதிலே தாங்கி அதிமுக ஆட்சியை மீண்டும் மலர செய்வோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தெரிவித்துள்ளார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அதிமுக ஆட்சியை மீண்டும் மலர செய்வோம் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் சூளுரையை நம் மனதிலே தாங்கி அதிமுக ஆட்சியை மீண்டும் மலர செய்வோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தெரிவித்துள்ளார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். விக்னேஷ், தற்போது ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜெயலலிதாவின் சூளுரையை நம் மனதிலே தாங்கி அதிமுக ஆட்சியை மீண்டும் மலர செய்வோம் என்று எடப்பாடி பழனிசாமி தற்போது தெரிவித்துள்ளார். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய 78வது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் அதிமுகவினரால் கொண்டாடப்பட இருக்கிறது. சென்னையில் தொடங்கி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் எனவும் வரக்கூடிய தேர்தலுக்கு இந்த விழா அச்சாரமாக அமைய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மக்களுக்கும் ஒரு மனம் திறந்த மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த மடலில் அதிமுக ஆட்சி காலத்தில் குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகிய இருவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தொடர்பாகவும் செய்யப்பட்ட சாதனைகள் தொடர்பாகவும் அதனால் மக்கள் கிடைந்த பலன் தொடர்பாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பட்டியலிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வரக்கூடிய திமுக அரசு மீது கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய மக்கள் விரோத ஆட்சியை, குடும்ப ஆட்சியை விரட்டவும் மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய பேர் இயக்கத்தை மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமர்த்தவும் தமிழக வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் காத்துக் கொண்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் நலனை பேணி காத்திடவும் மாநில அரசை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதில் மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் தெளிவான சிந்தனையோடும் தெளிவான திட்டங்களை கொண்டு வந்து அதை எப்படி வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாகவும் தீர்க்க தரப்பியாகவும் திகழ்ந்தவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எனவும் பெருமை சூட்டியிருக்கிறார். தற்போது நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மிகப்பெரிய எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பாற்றிடவும் இரு மொழிகளை கொள்கைகளை நிலைநாட்டிடவும் திறனற்ற அரசாக இருந்து கொண்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் முன்வைத்திருக்கிறார். இந்த திமுக அரசின் அலங்கோல ஆட்சியில் நாள்தோறும் தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் காவல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெண் காவலர்களுக்கும் கூட பாதுகாப்பற்ற நிலையை நிலவுவதாகவும் தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகள் எல்லாம் கள்ளச்சாராயம், போதைப் பொருள் புழக்கம், பட்டப்பகலில் அரங்கேறக்கூடிய கொலை, கொள்ளை என சட்டம் ஒழுங்கு தந்தி திரிப்பதாகவும் உண்மைகளை சொல்வதற்கு வாய்ப்பூட்டு போடப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த மடலினுடைய முக்கிய சாராம்சமாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வெற்றியை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட வேண்டும் எனவும் அதிமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய வெற்றி கூட்டணியில் யார் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டாலும் அவர்களுடைய வெற்றிக்காக முழு மூச்சல் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் எனவும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த கடிதத்தின் மூலமாக மடலின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் சாதனைகள் எல்லாம் தமிழக மக்களுக்கு புரியும் வகையில் எடுத்து கூறி தேர்தல் களத்திலேயே மாபெரும் வெற்றியை பெறுவதற்கு அயராது உழைக்க வேண்டும் எனவும் ஜெயலலிதாவுடைய உண்மை தொண்டர்களாகிய நாம் அவருடைய பிறந்த நாளில் மீண்டும் அதிமுக ஆட்சியை கொண்டு வருவதற்கு வீர சபதம் ஏற்போம் எனவும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மடலில் குறிப்பிட்டிருக்கிறார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.